சிறகடிக்க ஆசையில் ஒரு நாட்களில் என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஏன் கூட்டின்னு போக போகிற அப்படின்றத வீட்டில் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு மீனா ஒரு மாதிரியே பார்க்குறாங்க, நம்ம இன்னும் செக்கப்பே பண்ணல அதுக்குள்ளேயே சொல்லிடுறாங்கன்னு. அதனால் முத்து மீனாவை ஒரு மாதிரியாக பார்த்துன்னு இருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அங்கே எதனா டாக்டர் எதனா தப்பாக சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு குழந்தையே பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா உனக்குலாம் குழந்தையே பிறக்காதுன்னு அவங்க மாமியார் ஒரு மாதிரியாக பேசிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அம்மா நீ வந்து மீனாவை நல்ல விதமாக நினைக்கலாம் கூட பரவாயில்ல, இந்தமாரிலாம் பேசாதம்மா, எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும், அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம், நாளைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போவோம், இது வந்தால் நல்லதாகவே நடக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. உடனே டாக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா உங்களுக்கு கர்ப்பப்பையில் ஒரு அடைப்பு இருக்குது, அதனால் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிடுறாரு. மீனா பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டவுடனே முத்து மனசு உடைஞ்சு போயிடுறாரு. நீ ஒன்றுத்துக்கு கவலைப்படாத மீனா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் இதுக்கு வேறு வழியே இல்லையா, இது சரியாகாதா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம், அதில் சரியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா உடனே மனசு உடைஞ்சு போயிடறாங்க. முத்து யோசிக்கிறாரு, எப்படி நம்ம மீனாவை பழைய இதுவுக்கு கொண்டுன்னு வர்றதுன்னு. உடனே பார்த்திங்கன்னா விஜயா பார்த்திங்கன்னா ஒருவேளை அவளுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, மனோஜுக்கு அதுக்குள்ளே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சணும், மனோஜ் தான் குழந்தை பிறக்கணும், அவளுக்கு பிறந்துட்டா நம்ம வீட்டு அதிகாரம் எல்லாம் அவகிட்ட போயிடுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே முத்து பார்த்திங்கன்னா மீனா கையை பிடிச்சின்னு, நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத, உனக்கு துணையாக நான் இருக்கேன், நம்மளுக்கு குழந்தைன்றது ஒன்று பிறக்கும், இது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கையை பிடிச்சி ரொம்ப அழுகிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா விஜயா கிட்ட நம்ம பல குரல் பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க, இதுமாரி முத்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா குழந்தை பிறக்கணும் கோயிலில் அங்க பிரதர்ஷனம் ஏகப்பட்ட காரியெல்லாம் பண்ணுறாரு, எல்லாருக்கும் தியான தர்மம்லாம் ரொம்ப பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவன் மீனாவுக்கு போயிட்டு இவ்வளோலாம் பண்ணுறான் அப்படின்னு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. மீனா பார்த்திங்கன்னா மாமா எனக்கோசம் இவர் இவ்வளோ பண்ணுறாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து வந்து அதுக்கு ஆச்சரியமாக பார்க்குறாரு. உடனே மீனாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு குழந்தை பிறக்குமா, அதனால் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குணமாகுது. இதுக்கடுத்தது விஜயா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தான் இதுக்கடுத்து மீனாவை நல்லா பார்த்துக்கணும், ஏன்னா மீனாவுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போயின்னு இருக்குது, எந்த வேலையும் வாங்காதீங்க, அடுத்தது எல்லா வேலையுமே நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு பல குரல் சொன்னோன்னே விஜயா மூஞ்சி ஆடலை. அந்தமாரி யோசிக்கிறாங்க, இதுக்கடுத்து நம்ம தான் வேலை பார்க்கணுமா, இவன் ராஜ்யெல்லாம் இவகிட்ட போயிடுச்சு, இப்போ இவன் மகாராணி மாரி உட்காந்து கிடக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து முறைச்சின்னே கிளம்பிடுறாங்க. இதுதான் இந்த வார்த்தையில் நடக்கும்னு நினைக்கிறேன்.